ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஜெயவாணி. நான் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் கீழ்பாக் சென்னையில் ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ஜெயவாணி. நான் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலில் சீஃப் நியூட்ரிஷனிஸ்ட்டாக இருக்கேன். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதாவது அடாலசன்ட் கேர்ள்ஸ் ஆகட்டும், பாய்ஸ் ஆகட்டும், மிடில் ஏஜ்டு மென், விமென், ஈவன் ஓல்ட் ஏஜ் எல்லாருக்குமே ஒரு கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹேர் ஃபால் அப்படின்றது. ஸோ இந்த ஹேர் ஃபால் எதனால் வருது, இதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம், வேறு என்ன விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஹேர் ஃபால் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் டூ இஷ்யூஸ். ஒன்று வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் பாடியில் இருக்குது அப்படின்னா அதனாலையுமே ஹேர் ஃபால் வரலாம். இன்னொன்று வந்து ஹைஜீன் சரியாக இல்லை, அதாவது நம்மளுடைய முடியை பராமரிக்கிற விதம் வந்து சரியாக இல்லை அப்படின்னால கூடமே ஹேர் ஃபால் வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு வேளை டேண்ட்ரஃப் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூவில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத ஒரு மருத்துவர் அணுகி நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். பட் வென் இட் கம்ஸ் டு டயட் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃபிஷியன்சிஸ் பாடியில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வரும். ஹேர் ஃபாலுக்கு முக்கியமான விஷயம் உணவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரத சத்து, ப்ரோட்டீன் வந்து கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் வரும். ஏன்னா நம்மளுடைய ஹேர் டிப்பே பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் டயட்டில் ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சிவியர் ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதனால் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நீங்கள் டயட்டில் இன்கார்ப்ரேட் பண்ணிக்கணும். இப்போ நான் வெஜிடேரியன்ஸாக இருந்துச்சுன்னா எக் ஒயிட், சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்ஸாக இருந்தால் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், நட்ஸு, பருப்பு வகைகள், சுண்டல், ராஜ்மா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உணவில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே ஹேர் ஃபால் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி அனீமியா இருக்கிறவங்களுக்கு கூட ஹேர் ஃபால் நிறைய இருக்கலாம். ஸோ அயன் டிஃபிஷியன்சி அனீமியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டாக்டர் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாத்திரை மருந்துகள் கொடுப்பாங்க. அதை எடுக்க அயன் டிஃபிஷியன்சி க்யூர் ஆகலாம். இல்லை மைல்டாக தான் இருக்குது டிஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னால் நம்மளால் உணவுலேயே அந்த ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் சோர்ஸஸில் அயன் அப்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ போன் ப்ராத் சொல்லுவோம், அதாவது மட்டன் எலும்பு சூப்பு பண்ணி செஞ்சு சாப்பிட்றது, ஆர்கன் மீட், லிவர் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்திங்கன்னா அயன் சத்து நிறைய இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸஸில் பார்த்திங்கன்னா கீரை நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஜிங்க் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இருக்குது, பயோட்டின் இருக்குது, செலினியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுக்க உங்களுடைய அனீமியா ஓரளவுக்கு ரிசால்வ் ஆகும். அனீமியா ரிசால்வ் ஆனாலே உங்களுடைய ஹேர் ஃபாலுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீன், அயன் ரிச் ஃபுட்ஸ், ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் பயோட்டின்ற காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பயோட்டின் எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக் யோக்கில் இருக்குது. ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மஞ்சக்கருவை தூர போட்டுருவாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லாமல் நீங்கள் மஞ்சக்கருவை அவாய்ட் பண்ண தேவையில்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுடைய டயட்டீஷியனோ டாக்டரோ உங்களை அவாய்ட் பண்ண சொன்னால் மட்டும்தான் நீங்கள் மஞ்சக்கருவை அவாய்ட் பண்ணுமே தவிர்த்து, அந்த மஞ்சக்கருவில் கூட அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, எஸ்பெஷலி பயோட்டின் சத்து இருக்குது, விச் இஸ் வெரி குட் ஃபார் ஹேர் ஃபால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஹேர் ஃபால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம், சரியான அளவு தண்ணி குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக நீங்கள் அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஹேர் ஃபாலுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.